நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு மொச்சையை வச்சு ஒரு வித்தியாசமான குழம்பு. அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொச்சை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை மொச்சை 1 கப், சுடுவதற்கு வெங்காயம் 1, தக்காளி 2 பொடியாக நறுக்கி கொள்ளவும், பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை பெரிய கைப்பிடி அளவு, வெங்காயம் 1 துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், கெட்டியான தேங்காய் பால் 1/2 கப், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, லவங்கம் 4, ஏலக்காய் 3 வறுத்து அரைத்த பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், முந்திரி 4 அல்லது 5, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த மொச்சை குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் 2 விதமாக கொடுத்துருக்கேன். ஒன்று நறுக்கின வெங்காயம் கொடுத்துருக்கேன், ஒன்று வந்து முழு வெங்காயமாக கொடுத்துருக்கேன். இந்த முழுசாக இருக்கிற வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ஒரு கம்பி, ஏதாவது வீட்டில் வந்து கொடை கம்பி மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்போம், நிறைய கம்பிகள் வச்சுருப்போம். அந்த கம்பியில் ஏதாவது ஒரு கம்பி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா சொருகிடுங்க. சொருகிட்டு இந்த வெங்காயத்தை நம்ம சுடணும். முனையில் வச்சுக்குவோம், அடுப்பை ஆன் பண்ணிவிடுவோம். தீ அதிகமாக இல்லாமல் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ரொம்ப குறைக்கவும் கூடாது, ரொம்ப கூட்டவும் கூடாது, ஓரளவு வச்சுக்கோங்க. இப்போ இதை பிரட்டி விட்டு நல்லா சூடாக்கணும். நல்லா அந்த மேல் தோல்லாம் சில நேரம் கருகி வரும், பரவாயில்ல. நல்லா அதை வந்து சுட்டோம் அப்படின்னா அந்த சுடுற வாசனை தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சுட்டு எடுக்கணும். இது கம்பி இல்லை அப்படின்னா அந்த சப்பாத்தி போடுற வலை வச்சுருப்போம், அந்த வலையும் மேலே வச்சுட்டு அது இந்த ஒரு வெங்காயத்தை அதில் வச்சுட்டு லேசாக அப்படி பிரட்டி விட்டு அந்த ஒரு சிமுட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அப்பளம் சுடுற இது இருக்குது, கருது இருக்குது, அந்த கம்பி இருக்கும், அந்த இதை வச்சு நம்ம மாற்றி சுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் நல்லா சுடணும், அதுதான் இதில் மெயின். இந்த பாருங்கள், இப்போ கருக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி மாற்றி நம்ம வந்து சுடணும். இது அந்த ஒரு வெங்காயம் மட்டும் தான் நம்ம சுடுறோம், மற்றது வந்து பச்சையாக தான் போட போகிறோம். இது வந்து கர்நாடகா பக்கம் வந்து பிதுக்கு மொச்சையை வச்சு குழம்பு பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி அதுக்கு நேரம் இல்லை, அதனால் பிதுக்கு மொச்சையாக பண்ணாலும் சரி, நீங்கள் இப்படி பண்ணாலும் சரி, இது ரொம்ப நல்லாவே இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நான் குக்கரில் பண்ணி காமிக்கிறேன். நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம், இந்த குக்கரில் இப்போ செஞ்சு காமிங்க, எங்களுக்கு டக்குன்னு ஆஃபீஸ்க்கெலாம் போகிறதா இருந்தால் நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும். இதை சட்டியில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, குக்கரில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 2 மெத்தடும் ஒரே மாதிரி. குக்கரில் ஒன்று எல்லாம் வதக்கி விட்டு நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துருவோம். 1 விசில் போதும், ஆக்சுவலாக 1 விசில் விட்டு எடுத்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணணும். ஒரு வேளை நீங்கள் பச்சை மொச்சை வாங்கிட்டு வந்து கையோடு பண்ணுறீங்கன்னா 2 விசில் கொடுத்துக்குங்க. இதோட கூட இன்னும் ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும். நிறைய பேர் என்ன கேட்குற விஷயம் வந்து, பட்டாணியை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு சொன்னீங்க, நாங்கள் அதே மாதிரி ஸ்டோர் பண்ணுறோம், மொச்சையை அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் மொச்சை வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேங்க. பட் ஆனால் மொச்சைக்கு ஒரு இயல்பான ஒரு வாசனை ஒன்று இருக்குது. அதாவது ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது ஒரு வாசனை வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் பழசு இருந்ததுன்னா கொஞ்சம் வாசனை வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது இதே மாதிரி பட்டாணி மாதிரி ஒரு கொதி விட்டு எடுத்து பண்ணும்போதும் அந்த பழைய வாசனை அதில் போகலை. ஸோ நான் மொச்சையை நான் ஸ்டோர் பண்ணுறதில்ல, கிடைக்கிற சமயம் வரைக்கும் அதை நல்லா எடுத்து பயன்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். ஸோ மொச்சையை அப்படி வேறு வழியில் யாராவது ஸ்டோர் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் கொடுங்க, நாங்களும் அதை ட்ரை பண்ணுறோம். இப்போ இது நல்லா சுட்டுக்குவோம். இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி சத்து லேசாக வெளியில் வந்து இதுவாக வரும். வெங்காயம் நல்ல ஒரு வாசனை கொடுக்க ஆரம்பிக்கும். சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்பப்போ இதை விட்டு சுற்றணும். அதே மாதிரி மேல் தோலை எடுத்துகிட்டு தான் நான் சுடுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மேல் தோல் எடுக்கணுங்கிறது கிடையாது. லேசாக வந்து ஒரு துணியை வச்சு அந்த சுட்ட பகுதியில் கருப்பாக இருக்கிறத மட்டும் லேசாக தொடச்சி எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து இது மேலே திரும்ப தோரை வழட்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம எப்படி சுடுறோமோ அதை அப்படியே அரைச்சிடலாம். அவ்வளோதான். இந்த சுட்டுட்டோம் பாருங்கள், நல்ல கருப்பாக வெளியில் வந்திருக்கு. இது அவ்வளோதான். இது அப்படியே எடுத்துகிட்டு அந்த தண்ணி இது வெளியில் வருது பாருங்கள், அந்த ஈரச்சத்து
இந்த அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துடணும். இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ இதோட என்னென்ன அரைக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ சுட்டதை எடுத்து வச்சாச்சு. அது கொஞ்சம் ஆறட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம், 2 பச்சை மிளகா போதும். உங்களுக்கு அதுக்கு மேலே காரம் வேணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம், அல்லது இந்த 2 பச்சை மிளகா போதும். அதோட கொத்தமல்லி, இதையும் சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் பொடிச்ச தூள் அது. இதோட முந்திரி பருப்பு, அவ்வளோதான். இப்போ இந்த சுட்ட வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிறம் மாறி இருக்குது. ஸோ குழம்போட நிறம் பச்சையாவோ சிகப்பாவோ இருக்காது, லேசாக நிறம் மாறி தான் இருக்கும். இதை வேண்டாம் நினைக்கிறவங்க மேல் தோலை லேசாக வழட்டி எடுத்துட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். அந்த நிறத்துக்காக நம்ம வந்து அந்த மேல் தோலை மட்டும் நீங்கள் வரட்டி எடுக்கிறதா இருந்தால் எடுத்துகிட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்தையும் சேர்த்து இதோடு வச்சு நம்ம அரைச்சிடணும். அரைச்சிட்டு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை அரைச்சி வச்சிட்டோம் இல்லையா, குக்கர் ஒன்று அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் வந்து எண்ணெய், இதுக்கு வந்து நெய் அது மாதிரி எதுவும் கிடையாது, வெறும் எண்ணெயில் தான் தாளிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகம் வேணும், அப்படி இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. அதே மாதிரி தாளிக்கிறது வெறும் கடுகு உளுந்து தான். நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3மே பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதலையே பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் பச்சையாக பொடி பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். அதெல்லாம் லேசாக ஒரு ட்ரை ரோஸ்ட்னு சொல்லுவாங்களே, வெறும் கடாயில் வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது இதோடு சேர்த்து அரைச்சி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து இந்த எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா கடுகு நல்லா பொரிஞ்சு தான் மற்ற பொருளை போடணும். அப்போ தான் அந்த குழம்புக்கும் வாசனை, இந்த கடுகும் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ அது நல்லா பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள். இது நல்லா கடுகு ஓரளவு பொரிஞ்சு அடங்கும் போது அதில் உளுந்து, இப்போது இதில் வந்து முதல்ல மொச்சையை போடணும். மசாலாவை அப்புறம் தான் போடணும். மொச்சையில் உள்ள பச்சை வாசனை போகணும். அதனால் முதல்ல மொச்சையை போடணும். தீயை கொஞ்சம் தூண்டிட்டு மொச்சையை நல்லா வதக்கிடலாம். இது வந்து பெரும்பாலும் நீங்கள் எந்த டிஷ் பண்ணாலும், பெரும்பாலானது எல்லாத்தையும் நான் சொல்ல, பெரும்பாலான டிஷ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொச்சையை முதல்ல நல்லா வதக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா அந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மொச்சைக்கு இயல்பாக ஒரு வாசனை உண்டு. அந்த வாசனை மாற்றுறதுக்கு நம்ம நல்லா வதக்கணும். இது யூஸ்வலாக அவங்க வந்து இந்த மொத்தைன்னு சொல்கிற ராகி களியோடு இதை பரிமாறுறாங்க. கொஞ்சம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. இதில் இப்போ நம்ம கடுகு உளுந்து தாளிச்சிருக்கோம் இல்லையா, சில பேர் பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் வெங்காயத்தையும் வதக்குறாங்க. பட் நம்ம வந்து நேரடியாக இந்த மொச்சையை போட்டிருக்கோம். மொச்சை ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இந்த பச்சை வாசனை இல்லாமல் வதங்கணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கியிருக்கோம். மேக்ஸிமம் ஒரு 2 to 3 minutes வதக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக மொச்சை பிரியாணிக்கு கூட இந்த மாதிரி வதக்கி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். முதல்ல மொச்சையை, அப்புறம் வெங்காயம். தீயை குறைச்சிட்டு அரைச்சி வச்சுருக்க விழுது அதை சேர்த்துடணும். அதோட தக்காளி, இப்போ தேவையான உப்பு. இப்போ தீயை மிதமாக வச்சுக்கங்க, அதிகமாக வேணால் ரொம்ப கம்மியாக வேணால் மிதமாக வச்சு நல்லா வதக்கிடணும். இதை தேங்காய் பால் எடுக்க நேரம் இல்லை, நாங்கள் வந்து தேங்காவாக போட்டுக்கிறோன்னா அரைக்கும் போது பச்சை தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க.
தேங்காய் பால் எடுக்கிறதா இருந்தால் ஒரு அரை கப்பு தேங்காவை பால் கெட்டி பாலாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது நல்ல பச்சை வாசனை போயாச்சு, நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச விழுது மிக்சியில் ஜாரில் அரைச்சோம் இல்லையா, அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து அதையும் சேர்த்து தான் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்ல கொதி நிலையில் இருக்குது, கொதி வரப்போகுது. இந்த நேரத்தில் இதை எடுத்து இதில் அப்படியே ஊற்றிடலாம். இது ஏறக்குறைய ஒரு 1.5 கப்பு அளவுக்கு இருக்கும். நமக்கு ஒரு கப்பு அளவுக்கு அல்லது ஒரு 1.25 கப்பு அளவுக்கு இருந்தால் போதும். நான் கொஞ்சம் நிறுத்தியிருக்கேன், தேவைப்பட்டால் அடுத்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் அதை. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை லாஸ்ட்டில் வேறு நம்ம போடணும், அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு குக்கரை மூடிட்டு, இது ஆக்சுவலாக குக்கரை மூட முன்னாடி இந்த துவாரம் வந்து அடைப்பட்டிருக்கான்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். அப்படி துவாரம் அடைப்பட்டிருந்ததுன்னா நம்ம வெயிட் பண்ணி இதில் ஸ்டீம் வெளியில் வந்ததுக்கப்புறமா வெயிட் போடணும். இது வந்து பிகினர்ஸுக்கான ஒரு சின்ன டிப். இது பாருங்கள், ஸ்டீம் வருது, ஸோ துவாரத்தில் எதுவும் அடைப்பட்டிருக்கலன்னு அர்த்தம். இப்போ இதை போட்டுட்டு ஹை ஃப்ளேமை மீடியம் ஆக்கிடுங்க. ரொம்ப குறைக்க வேணாம், ரொம்ப கம்மி வேண்டாம், ரொம்ப கூடவும் வேண்டாம். இதில் வந்து 2 விசில் அல்லது 3 விசில். அந்த பிதுக்கு பருப்பாக, அதாவது தோல் எடுத்த பருப்பாக இருந்ததுன்னா ஒரே விசில் போதும். இது தோல் எடுக்காத பருப்புங்கிறதுனால நான் 2 விசில் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இது ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சு, அவ்வளோதான். இனி இது ஓப்பன் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா நான் அதில் தண்ணி கொஞ்சம் நிறுத்தியிருந்தேன் இல்லை, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம்னு நிறுத்தியிருந்தேன். இப்போ இது போதும், இனி தண்ணி தேவையில்லை. இப்போ இது லாஸ்ட்டில் தேங்காய் பால் கொஞ்சம், இந்த தேங்காய் பால் மட்டும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொதிக்க வைக்கணும்னு பிரியப்பட்டால் பண்ணால். அதே மாதிரி புளிப்புக்கு நம்ம போட்டிருக்க தக்காளி அவ்வளோதான். தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் எலுமிச்சம்பழம் கூட புழிஞ்சிக்கலாம். இது அவரவரோட விருப்பம். இந்த புளிப்பு இதில் கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த குழம்பு ரெடி. இனி ஒரு சர்விங் பவுலில் எடுக்கணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி. மொச்சை குழம்புக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு வெங்காயத்தை கம்பியில் சுருகி நல்லா சுட்டு எடுத்துடணும். ஒரு பவுலில் நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், அதோட கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், அதோட வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், ஏலக்காய் அந்த தூள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த சுட்ட வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு குக்கர் அடுப்பில் காய வச்சு எண்ணெயை விட்டு கடுகு உளுந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மொச்சையை போட்டு நல்ல பச்சை வாசனை போக வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க விழுது, தக்காளி, தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதும் தண்ணி ஒரு பக்கம் அரைச்ச விழுதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு தண்ணி கொதித்ததும் இதில் தூக்கி ஊற்றி இதையும் நல்லா கலந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு குக்கரை மூடி 1 அல்லது 2 விசில் விட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா அதை திறந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து தேங்காய் பாலும் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னா மொச்சை குழம்பு தயார். இந்த மொச்சை குழம்பு வித்தியாசமாக செஞ்சுருக்கோம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அந்த மொத்தைக்கும் அவங்க மொத்தைக்கு வச்சுக்கிறது, அதாவது இந்த ராகி களிக்கு வச்சுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கோம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் பொருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.